கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஜனவரி 2ஆம் தேதி இரவு நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very happy to meet you all on this January 2nd evening. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I'm here to bless you all by the promise which the Lord has given to me. யாத்திராகமம் 14:13 வார்த்தையின்படி Exodus chapter 14 verse 13 as it says, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். For the Egyptians whom you see today, you shall see again no more forever. இதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். And this is the promise of the Lord for this year. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பல புது பிரச்சனைகளை தினந்தோறும் சந்திக்கிறார்கள். Today so many people are facing different problems in their lives. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். Even in this situation, the Lord is with us. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம நினைக்கலாம் நல்ல வாக்குத்தத்தம், நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம், நல்லபடியா நம்ம குடும்பம் இருக்கலாம் நீங்க நினைக்கலாம். Throughout this year, like we might be prosperous, we might be blessed, and those kind of thinking might be going through in your minds. நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய நேரங்களும் மாறலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். But know this, like our situations may change, but our lifestyle may change, but a lot of things could change. But know that our Lord will never change. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக எகிப்தியர்கள் நம்மை சுற்றில் இருக்கிறார்கள். நம்ம இருக்கிற பட்டணங்களில் இருக்கிறாங்க, நகரங்களில் இருக்கிறாங்க, கிராமங்களில் இருக்கிறாங்க. நாம் வசிக்கின்ற பகுதியில் அநேக எகிப்தியர்கள் இருக்கிறார்கள். Even in our lives, we are surrounded by so many Egyptians, like Egyptians kind of people, like in our cities, in our villages, like in our places. They're all surrounding us. முதலாவது நான் பார்க்கும்போது இந்த ஆண்டு வனாந்தரமான பாதைகளை நீங்கள் நானும் கடந்து வர வேண்டும். What I'm seeing from this passage is that the first thing is throughout in this year you might have to cross some wilderness path. யாத்திராகமம் 14:3 எழுதப்பட்டிருக்கிறது. Exodus 14 verse 3 it says, பார்வோன் அவர்கள் வனாந்தர தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. It says, the Pharaoh will say of the children of Israel, they're all bewildered by the land, the wilderness has closed them in. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். Israelites are all the people of God. ஆனா அவர்கள் நடந்து வருகிற வழி வனாந்தரமான பாதைகள். But the path that they were walking through, it's a wilderness path. இன்றைய நாள்ல நம்ம சில நேரங்களிலும் வனாந்தரமான நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் வனாந்தர பாதைகள் காணப்படுகிறது. Even today, like we have to cross through some wilderness path. நம்ம யோசித்து கூட பார்க்க முடியல, இது நம்மளுக்காக நடக்குது, நம்ம குடும்பத்தில் ஏன் நடக்குதுன்னு இன்னைக்கு அநேகர் சிந்தித்து திகைத்து இருக்கிறார்கள். Today, like some people are really wondered about whatever that's happening in their life. Like they are thinking, is it really happening in my family? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது இப்படியா யாத்திராகமம் 14:11 கேட்குறாங்க. When the Israelite people are coming in 14 verse 11, they are asking these questions. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா, வனாந்தரத்தில் சாகும்படியா எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று கேட்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். These Israelites are asking to Moses, because there were no graves in Egypt, have you taken us away to die in the wilderness? நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி அகோரமான கேள்விகள், பல நம்முடைய எண்ணத்தை தூண்டக்கூடிய தாக்கங்கள் நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Even in our life, like we are also asking this kind of very cruel questions. ஆனா இந்த ஆண்டு நீங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலங்களில் வனாந்தரமான பாதைகளை கடந்துதான் வர வேண்டும். This year also, like God would have this path of a wilderness, like where you have to really cross through all this kind of situations. அப்படி என்னங்க வனாந்தரம்? ஒன்று குடும்பத்தில் பற்றாக்குறைகள், ஃபைனான்ஸில் பற்றாக்குறைகள், அல்லது வியாதி நெருக்கங்கள், வறுமையான சூழ்நிலைகள், இதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வர வேண்டும். Like what do we mean by when we say wilderness path? Like even in this year also, you might have to cross through some kind of very difficult situation at your family, or a financial crisis at your family, or some kind of sicknesses. But you have to cross all these paths. யாத்திராகமம் 15:22 எழுதப்பட்டு இருக்கிறது. Exodus 15 verse 22 it says like this. 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். You find there for 3 days they went without any water. நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தோன்றலாம். Even in our lives these kind of difficulties could happen. அதை பத்தி நீங்க கலங்க கூடாது. But never be worried about it. அதை பற்றி குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரலாம்.
that you might face a lot of lackingness. அதையே பத்தி சிந்திக்க கூடாது. Don't think about that all the time. நம்ம சில நேரத்துல யார் மூலியமாவது ஏமாற்றப்படலாம், அதை பற்றி யோசிக்க கூடாது. Sometimes you might get cheated by some people, but never be worried about it. உங்களுடைய சிந்தனைகள் மாறக்கூடாது. Don't let your mind to waver or change around. ஏன்னா இப்படிப்பட்ட வனாந்தரமான பாதைகளை நீங்கள் நானும் இந்த ஆண்டு கடந்து வர வேண்டும். Because you and me have to cross through all this wilderness path in this year. இதை தேவன் விரும்புகிறார். The Lord wanted this. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, why? Because அநேக ஜனங்கள் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம திருச்சபை நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. Many people used to think that our family and church and our society, it all has to go really well. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது அவங்க திகைத்து நிற்கிறார்கள். When they face these kind of situations, they are kind of bewildered. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கலங்காதிருங்கள். But the words of the Bible says, let your hearts not be troubled. இப்படிப்பட்ட வனாந்தரமான பாதைகளை நீங்க கடந்து வந்த பிற்பாடுதான், when you cross through all this wilderness path only, இரண்டாவதாக சீரான பாதை உங்களுக்கு கிடைக்கும். when you cross through all this wilderness path, then you will find the perfect path. யாத்ராகமம் 14:16 எழுதப்பட்டிருக்கிறது. Exodus chapter 14 verse 16, it says like this. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. You find here the Israelites were walking in the dry land. Amen, hallelujah. இன்னைக்கு பாத்தீங்களாக்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறாரு. முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய ரதங்கள், கூட்டங்கள், சேனைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனங்கள் திகைத்து நிற்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு ஒரு சீரான பாதையை, வெட்டாந்தரையை உருவாக்கினார். ஆமென். When you look at Israelite people life also, in front of them there's a Red Sea, behind them there's a Pharaoh's army, and Moses is leading them, and in the midst of all this trouble, the Lord is creating a perfect path where the people could walk through. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேகர் சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியா, எதிரியான சூழ்நிலையா உருவாகலாம். நீங்க நம்பினவர்கள் கைவிடலாம். நீங்க யார்ட்டையாவது கொடுத்த பணங்கள் ஏமாற்றப்படலாம். அல்லது சிறுக சேர்த்து வச்ச சின்ன ஒரு சிறுதுளி ஒரு பணங்காசுகளை நீங்க பெரிய அளவில் எதிர்பார்த்து கட்டியிருக்கலாம், அதை கூட ஏமாந்துட்டு போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில maybe you are also going through a situation like this, your relatives have just ostracized you, or maybe your friends are really not going along with you, and then you are cheated by somebody, or some kind of very bad things are happening in your life. யாத்திராகமம் 14:29 எழுதப்பட்டிருக்கிறது. Exodus 14 verse 29, it says, வலதுபுறம் இடதுபுறம் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. You find here the waters were a wall for them on their right and their left. தண்ணீரை எப்படிங்க மதில்னால நிப்பாட்ட முடியும்? Think about this, how a water could stand like a wall. ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கிறது அல்லவா? It's such a surprising thing, right? ஆண்டவருக்கு தாங்க தெரியும் இவர்களை சீரான பாதையில நடத்த வேண்டும் என்று. ஆண்டவருக்கு தான் தெரியும். God only knows how to lead these people in a very perfect path. ஏன் என்றால் இன்னைக்கு அநேகருக்கு வழி தெரியாம தெரியுறாங்க. Why? Because many people do not know the path. ஜனங்கள் எங்கெங்கேயோ போறாங்க. ரோடுகள்ல நடந்து போறாங்க, மலைகளுக்கு போறாங்க, பனிகளுக்கு போறாங்க, உயரமான இடங்களுக்கு போறாங்க. Today people do not know their way. That's why they are going through rock and rugged paths, and then they are going through mountains and seas and to different ways. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சீரான பாதையில நடத்துவேன் என்று சொல்லுகிறார். The Lord is telling, I will lead you in a perfect path. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தங்கைகளே, அண்ணன்மார்களே, அப்பாமார்களே, சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகிறேன், today in this evening, as you are listening to me, my dear fellow brothers, sisters and father and mothers, உங்களுக்கு வருமானமே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். Maybe you are going through a situation where you do not have any proper financial income. உங்களுக்கு யாரும் பணங்காசு கொடுத்து உதவாமல் கூட இருக்கலாம். Maybe there is nobody there to stretch out their hands to help you. ஐயோ, நான் இத்தனை பிள்ளைகளை பெற்றனே, யாரு என்னிடம் இல்லை என்று நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம். Maybe I'm rising up this many children and there is nobody to support me. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும், but in all the situations, ஆண்டவர் உங்களை சீரான பாதையிலே நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. The Lord will lead you in a perfect path. Amen. நம்முடைய ஆண்டவர் சீரான பாதையில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். The Lord is there to lead you in a perfect path. மூன்றாவதாக, thirdly, அவர் ஆவிக்குரிய பாதையிலே நடத்த விரும்புகிறார். The Lord will lead you in a spiritual path.
யாத்திராகமம் 14:19 எழுதப்பட்டிருக்கிறது. Exodus 14 chapter 9 verse 19 it says, இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர், I'm the angel of the Lord who went before the camp of Israel. நீ ஆவிக்குரிய பாதையில எப்படிங்க நடக்கிறது? How do I walk in the spiritual path? நம்ம எல்லாரும் காலையில அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக் போற பழக்கம் உண்டு. Like many people, like we all have the practice of walking early in the morning. மொட்டை மாடியில நடக்கிற பழக்கம் உண்டு. Oh, you might have the practice of walking in your terrace. படிகளில் நடக்கிற பழக்கம் உண்டு. Or some people even have the practice of climbing their steps up and down. கரைகளில் நடக்கிற பழக்கம் உண்டு. Some people they used to walk in their shores. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் நானும் எப்படி நடக்க வேண்டும்? Now the question is, how do I walk in the spiritual life? யாத்திராகமம் 14:20 எழுதப்பட்டிருக்கிறது. Exodus 14 verse 20 it says like this. எகிப்தியருக்கு அந்தகாரம். There was a darkness for the Egyptians. இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று. But for the Israelites it was light. இதுதாங்க ஆவிக்குரிய பாதை. This is what spiritual path. நீங்க அநேக வழிகளில கடந்து வந்திருக்கலாம். You might have crossed so many paths. இருள் உங்களை விட்டு விலகாம இருக்கலாம். Maybe you are still surrounded by darkness. நீங்க ஜெபிக்காம இருக்கிற சூழ்நிலை கூட அது இரவா மாற முடியும். Maybe because since you're not prayed and that's why it is still dark around you. நீங்க இந்த சமூக வலைதளத்துல செல்போனை நீங்க 24 hours பார்க்கலாம். ஆனா வேதத்தை படிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் போகலாம். Maybe you are so much engaged in the social network but you're not getting time to read the Bible. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 எழுதப்பட்டிருக்கிறது. Matthew 11:28 it says like this. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, come unto me those who are heavy and burdened. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். And I will give you rest. அப்ப அவர் ஆவிக்குரிய பாதைகளை நடத்த விரும்புகிறார். The Lord wanted to lead you in a spiritual path. உங்களுடைய ஆவியில, ஆத்துமாவுல, சரீரத்துல ஒரு விடுதலை கிடைக்கும். The Lord wanted to give a freedom in your heart, mind and soul. ஏன் தாயும் தகப்பனுமா இருந்து அழுகுறீங்க? Like why as a father and mother you are still crying? ஏன் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? Why some of you are still lamenting? ஏன் என்னுடைய வாழ்க்கையில பாதியிலே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? Why some of you are thinking my life is half ended? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், The Lord is telling, ஆவிக்குரிய பாதையில நடந்து வாருங்கள் என்கிறார். come in the spiritual path. உங்க பகுதியில் எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள், சின்ன ஆலயங்கள் இருக்கலாம், பெரிய ஆலயங்கள் இருக்கலாம். Maybe like in a church, it might be a small church or a big church. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க வந்து சேரும் பொழுது, when you come to those kind of churches, தேவன் உங்கள் வாழ்க்கை மாற்ற முடியும். The Lord will change your life. ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும். The Lord will change your family. ஒரு குறைவை மாற்ற முடியும். The Lord will change your lacking. நம்முடைய வாழ்க்கை இந்த ஆண்டு, like your life in this year, முதலாவது நான் சொன்னேன், வனாந்தர பாதையை கடந்து வர வேண்டும். First as I said, we have to cross through this wilderness path. இரண்டாவதாக சீரான பாதையை கடந்து வர வேண்டும். As you cross through this wilderness path, the Lord will create a perfect path. மூன்றாவதாக ஆவிக்குரிய பாதையை நீங்கள் கடந்து வர வேண்டும். As you are walking in the perfect path, the Lord will create a spiritual path. யாத்திராகமம் 14:30 எழுதப்பட்டிருக்கிறது. Exodus 14 verse 30 it says, இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். The Lord saved Israel that day. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, oh my dear children of God, உங்களை சுற்றிலும், நீங்க இருக்கிற பகுதிகளை சுற்றிலும், திருச்சபை சுற்றிலும் அநேகர் எகிப்தியர்கள் இருக்கிறார்கள். the place where you're living or around your church, there are lot of Egyptians over there. இந்திய தேசத்திலிருந்து அநேகர் எகிப்தியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். Today even in India also there are a lot of people with the spirit of these Egyptians are still rising up. அவருடைய கைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் திருச்சபையும் பாதுகாக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? The Lord is saving your life and your family's life from those hands of those wicked Egyptian people. நீங்க ஆவிக்குரிய பாதையில வரும் பொழுது, when you come into the spiritual path, மகத்தான கிரியைகளை காண முடியும். you will see greater work of the Lord. யாத்திராகமம் 14:31 எழுதப்பட்டிருக்கிறது. Exodus 14 verse 31 it says, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்வை பார்க்க முடியும். you find there the life of fearing the Lord. ஊழியக்காரர்கள் மேல் விசுவாசம் வைக்க முடியும். you will start believing in your pastors. நம்முடைய சபை வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். you will start living a holy life in your church. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய மகத்தான கிரியைகளை செய்ய போகிறார். The Lord is going to do greater things through your life in this year. நான் சொல்லுகிறேன், I'm telling you this day, இந்த ஆண்டு முழுவதும் என் தேவன் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை
இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். Like I'm telling you in the name of Jesus, the Egyptian that you see today, you will see them no more forever in your life. ஒருவேளை இந்த எகிப்தியன் வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அல்லது சில எனிமிகளா இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் Maybe these Egyptians are in the form of disease or sickness or poverty or so many kind of troubles. ஆண்டவர் உங்களை வெற்றியின் பாதையில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். The Lord is there to lead you in a victorious path. இந்த கேட்ட வார்த்தைகளின்படி நீங்க சில நேரத்துல வனாந்தர பாதையில நடக்கலாம். Maybe like as you heard this word, you might have to walk through the path of wilderness. சீரான பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்தி வரலாம். Or sometimes the Lord will open a perfect path for you. ஆவிக்குரிய பாதையில உங்களை நடத்தி வரலாம். Or sometimes the Lord will lead you in a very spiritual path. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. Like pray together as a family. குடும்பமா திருச்சபைக்கு செல்லுங்கள். Like pray, like go to your go to the churches. குடும்பமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். As a family, like continue to see the glory of the Lord. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. May the Lord continue to bless you. ஜெபிப்போம். Let us pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, Our loving gracious Father, இந்த நல்ல நாளில இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Father, even in this day, like I'm praying for these people, those who are watching this program. யாரெல்லாம் குடும்பத்தோடு கண்ணீரோடு கவலையோடு போராட்டத்தோடு இருக்கிறார்களோ, For Father who are struggling with their family or like they're going through some kind of troubles, oh God. தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Father, I'm praying that you will bring some changes in their life. இந்த ஆண்டு முழுவதும் இந்த இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வசனத்தின்படி, Father, as you said, the Egyptians which you see today, you will see no more. You will see them no more forever. கர்த்தர் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டு உங்க நாமத்தை உயர்த்துங்க. Father, we pray that you will bring them peace into their family and then let your name be glorified through that, oh God. பெரிய காரியங்களை எங்கள் ஆண்டவர் செய்வீராக. Father, may you do greater things in their lives. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Father, we ask this all in the name of Jesus. ஆமென். Amen. இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். Continue to make this program known to others. இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களை பார்க்கும்படி செய்யுங்கள். Continue to make others see this program as well. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord name be glorified. May the Lord bless you.